Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு hair fall control பண்றதுக்கு உள்ள டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். வீட்ல ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஆலிவேரான்னு நான் சொல்றது வந்து நேச்சர் ஆலிவேராவா இருக்கணும். இது வந்து வீட்டில் தோட்டங்களில் கிடைக்கிற ஆலிவேரா தானே யூஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கடில் இருக்கிற ஆலிவேரா ஜெல்லை நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லாதீங்க. காட்ஸ் கிஃப்ட் வந்து நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு இயற்கை வரப்பிரசாதம் இந்த ஆலிவேரா ஜெல். இதோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. இதை வந்து ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், இன்டேக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணும் போதும் அதனுடைய மருத்துவ குணம் ரொம்ப வந்து பிரகாசமாக இருக்கும். ஸோ இந்த ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒயிட் எக்கு எடுத்துக்கும் போது நிறைய பேர் கேட்குறாங்க, இது அப்ளை பண்ணோன்னா பேட் ஸ்மெல் வந்து வருமே, அது வந்து ஹேரில் இருக்குமே, அதனால இது வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து உடனடியாக சடன் ரெமெடி உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு. எக்கு நான் தேய்ச்சும் எனக்கு முடி கொட்டுதுன்னு யாருமே சொல்லவே முடியாது. அந்த லெவலுக்கு இந்த எக்கில் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த எக்கில் இருக்குது. இந்த ஆலிவேரா ஜெல்லோடு சேர்த்து இந்த ஃபுல் எக்கும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுற மெத்தட் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எக்கில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, வெறும் ஒயிட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை எல்லோ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா? ஒரு சிலர் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் எல்லோ மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டுமே இருக்கணும், ரெண்டுமே ஈக்குவல். ஒரு ஃபுல் எக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒயிட் வந்து உங்களுக்கு ஹேரை வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணும், எல்லோ எக் வந்து ஹேர் ஃபாலை வந்து உடனே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரெண்டையுமே ஃபுல் எக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, டு அன் எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரே ரெமெடி வந்து இந்த ஆலிவேரா ஜெல் அண்ட் எக். இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான். ஸோ இதை வச்சு உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆலிவேரா ஜெல் எடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த சைடில் இருக்கும் இல்லையா, இந்த லேயர் கட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு தின் லேயரா இது கீழே போட்டுறாதீங்க. இதான் இந்த ஜெல் தான் நமக்கு தேவை. இந்த பார்ட்டை வந்து தயவு செஞ்சு கீழே போட்டுறாங்க. இது என்ன யூஸ் பண்ணலான்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஜெல் பார்ட் இருக்கு இல்லையா, இதில் நல்லா கொஞ்சம் ஷார்ப்பான ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்பூனை வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே அதில் இருக்கிற ஜெல் பார்ட் எல்லாமே வந்துடும். லாஸ்ட் ட்ராப் வரைக்கும். ஸோ நார்மலான ஹேர் இல்லைன்னா ரொம்ப லாங் ஹேருக்கு கூட ஒரு பீஸ் ஆஃப் ஆலிவேரா ஜெல்லே வந்து நமக்கு போதும். இப்போ நான் வந்து இந்த இதை சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த லேயர் மேலே உள்ள அப்பர் லேயர் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுலேயும் இருக்கிற அந்த ஜெல்லை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. எதையுமே வேஸ்ட் பண்ண வேணாம். அப்படி ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற இந்த ஸ்கின் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கின் பார்ட்டை வந்து என்ன பண்ணலாம்னா நல்லா அப்படி இந்த மாதிரி ஹேண்டில் சன்டோன் எல்லாமே இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கையோட எடுத்துட்டு இந்த மாதிரி ஹேண்டில், அப்புறம் ஃபேஸில், அப்புறம் கழுத்து பகுதியில், கண்ணை சுற்றி கருவளையம் போகிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து 100% எல்லா பார்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போது இதில் நம்ம வந்து எக் ஆட் பண்ண போகிறோம். ஃபுல் எக்.
ஸோ இது வந்து கரெக்டான பதம். இப்போ இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா இதை பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம டேரெக்டாக ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ண வேண்டியதான். தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் சைனஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க வந்து 15 மினிட்ஸில் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக இருக்கிறவங்க மேக்ஸிமம் டு த லெவல் ஆஃப் 20 மினிட்ஸ். நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணல எந்த மாதிரி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லேயராக நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஈரம் வந்து உங்கள் ஸ்கேல்ஃபில் படுற ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியணும். லைக் முடியோட டென்ஸு அந்த ஸ்கேல்ஃபில் போய் அந்த நம்ம மாய்ஸ்சர் வந்து போய் செட் ஆகுது. அந்த ஈரம் எப்படி தலையில் தண்ணி பட்டோம்னா நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி அந்த மாய்ஸ்சர் நல்ல ஸ்கேல்ஃபில் படுற லெவலுக்கு நம்ம வந்து இது அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் டு த லெவல் ஆஃப் இது வந்து ஸ்கேல்ஃபில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து ஸ்கேல்ஃபில் அதிகப்படியாக இருக்கணும். சரி, ஓகே, இது வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் இதை ஹேர் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு அகலமான டப்பு மாதிரி எடுத்துக்கோங்க. அது நிறைய தண்ணி வச்சுட்டு இந்த ஸ்கேல்ஃப் ஃபுல்லாக மண்டை ஓடு வந்து ஃபுல்லாக அந்த தண்ணியில் கவர் ஆகி நல்லா கையை வச்சு நம்ம ஷாம்பு தேய்ச்சோம்னா எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா அலசினீங்கன்னா உங்களுக்கு தண்ணியே வந்து நல்லா ஃபோம் மாதிரி இருக்கும், முறையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த எக்கோட அந்த தன்மை அதுதான், அந்த முறை மாதிரி இருக்கிறது அது ஃபுல்லாக நல்லா வெளியில் வந்துடும். அந்த தண்ணியை நல்லா டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு தண்ணி எடுத்து நீங்கள் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதை செஞ்சோம்னா நம்ம அடுத்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஃபேன்லையோ இல்லைன்னா வெயிலையோ, ஸோ வெயிலில் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் நின்று நல்லா காய வைங்க. சப்போஸ் உங்களுக்கு வெயில் இல்லைன்னா கூட நல்லா ஃபேன் போட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது ஜட பின்னிக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 100% இல்லை 200% வந்து ஹேர் ஃபாலை நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் லேடிஸு ஜென்ட்ஸு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதோட ரிசல்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஓகே, இதை வந்து எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணலாம், வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் எத்தனை தடவை யூஸ் பண்ணலாம். ஒரு வீக் வந்து நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா விட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெவி ஹேர் ஃபாலாக இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு, அதாவது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கண்ட்ரோல் ஆகிட்டு குறைஞ்சிருச்சு, நல்ல ரிசல்ட் எனக்கு தெரியுது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா 15 days ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு சுத்தமாக ஹேர் ஃபாலே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட 30 days மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாய்ஸ்சரைசரை ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே நல்ல ஹெல்த்தியான லாங் ஹேரை உங்களால் கண்டிப்பாக க்ரோ பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.